ஹாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப பேர் ரொம்ப நாளாக ரொம்ப டைம் மெசேஜ் பண்ண ஒரு வீடியோ தான். அதாவது இன்னைக்கு நம்ம வீடியோவில் 36 இன்ச் சைஸ் ப்ளவுஸ் எப்படி வெட்டுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்லையும் நிறைய பேர் வாட்ஸ்அப்லையும் இந்த சைஸுக்கான ஒரு ப்ளவுஸ் கட்டிங் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்கவுங்க அளவுக்கு சார்ந்து வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த அளவுகள்லேயே ஸோ எல்லாருக்குமே வந்து பொதுவாக வந்து பொருந்தக்கூடிய வகையில் இந்த ப்ளவுஸை வந்து நான் உங்களுக்கு வந்து வெட்டி காட்டியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட கஸ்டமருக்கு ஸோ அவங்களுக்கு உண்டான ப்ராப்ளம் ஷோல்டர் லூஸ், கழுத்து லூஸ் அண்ட் ஸோ கப் சைஸ் ரொம்பவே லூஸ் இறங்கி வந்த ப்ராப்ளம் அண்ட் சைடு ப்ராப்ளம் இது எல்லாமே நிவர்த்தி செஞ்சு ஒரு ப்ளவுஸ் வந்து வெட்டி அவங்களுக்கு வந்து போட்டு காட்டி சக்சஸ்ஃபுல்லா இந்த அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்ன பிறகு அந்த அளவு வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணணும். அந்த அளவுகள்ல என்ன அவங்களுக்கு என்னென்ன பண்ணணும் அது என்னன்னோ அது அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன ப்ளவுஸ் வெட்டி தச்சு கொடுத்தனும் அதே அளவு உங்களுக்கு வந்து இந்த ப்ளவுஸ்ல வந்து இந்த வீடியோல உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வெட்டி காட்டியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ப்ளவுஸ் வெட்டும் போது உங்களுக்கு உண்டான அந்த ஷோல்டர் அண்ட் கழுத்து லூஸ் அண்ட் ஸோ கப் சைஸ் இறங்குறது, கப் சைஸ் லூஸா இருக்கிறது, இந்த ப்ராப்ளம் எல்லாமே முழுமையா சரி செஞ்சு உங்களோட ப்ளவுஸ் வந்து சூப்பரா அமையறதுக்கு இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு உறுதுணையா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். அது மட்டும் இல்லாம ஒரு சகோதரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சகோதரி அண்ட் ஆல்சோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கழுத்தோட வடிவமைப்பு மாற்றி முன்கழுத்தோட வடிவமைப்பு மட்டும் மாற்றி ஒரு பிளவுஸ் கட்டிங் போடுங்க இதே அளவுக்கு சொல்லி கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோட எண்ட்ல அந்த அதே அளவுக்கு கழுத்தோட வடிவமைப்பு மட்டும் எப்படி மாத்துறது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் வந்து இது சொல்லியிருக்கேன், டிராயிங் பண்ணி காட்டியிருக்கேன். ஆகவே இந்த வீடியோவை ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் தொடர்ந்து பாருங்க. நிச்சயமா அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மை டெண்ட் ஆஃப் ஸ்டிச். நான் உங்கள் நண்பன் MSR. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த 36 சைஸ் ப்ளவுஸ் கட்டிங்கில் உங்களுக்கு ஷோல்டர் லூஸ் அண்ட் ஆம்கோல் லூஸ் அண்ட் கழுத்து லூஸ் அண்ட் சைடில் வரக்கூடிய அந்த பட்டிக்கு மேலே வரக்கூடிய இந்த சைடு லூஸ், இந்த எந்த லூஸுமே இல்லாமல் ஃபிட்டிங்காக 36 சைஸ் ப்ளவுஸ் கட்டிங் எப்படி நீங்கள் வெட்டினா உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக அமையும் அப்படிங்கிறத என்னோட கஸ்டமருக்கு நான் வெட்டி தச்சு கொடுத்து பர்ஃபெக்டாக ஃபிட்டிங்கான ப்ளவுஸோட கட்டிங்கை தான் உங்களுக்கு வந்து வெட்டி காட்ட போகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூஸ்வலாக இந்த 36 சைஸுக்கு நான் வந்து 1 மீட்டரில் வந்து லைனிங் எடுத்திருக்கேன். அண்ட் ஆல்சோ இது காட்டன் லைனிங் அப்படிங்கிறனால தண்ணியில் போட்டு எடுத்திருக்கேன். ஸோ கரை வசத்தை ஆப்போசிட் சைடில் போட்டிருக்கேன். காட்டன் லைனிங் அப்படிங்க எப்போவுமே வந்து தண்ணியில் போட்டு எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து எந்த ஒரு ப்ளவுஸுக்கும் ஃபிட்டிங் வந்து நல்லா அமையும். அண்டு வழக்கமாக கீழே நம்ம வைக்கக்கூடிய இந்த கிராஸ் அமைப்பு வந்து இந்த கரெக்ஷனுக்காண்டி விட்டுருக்கேன். அது போக 3/4 இன்ச்சு அளவுக்கு வந்து உள்ள பிடிமானத்துக்கு வச்சுக்கோங்க. 3/4 இன்ச் கம்பல்சரி வந்து கீழே வந்து பட்டியோட ப்ளவுஸோட பின் பட்டி போடுறதுக்கு 3/4 இன்ச்சு வந்து கண்டிப்பாக தேவை. இப்போது இந்த ப்ளவுஸோட உயரம் 14 இன்ச். ஓகே, 14 இன்ச்சுக்கு பதிலாக நான் 14.5 1/2 இன்ச்சு சேர்த்து வந்து நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? இவங்களுக்கு 36 சைஸ் அப்படிங்கிறதுனால இவங்களோட மார்பு சுற்றளவு 36னா 4ல் 1 பங்கு 9 இன்ச். 9 9 18 18 18 36 இன்ச். ஓகேங்களா? ஸோ 9 இன்ச் உள்ள பிடிமானத்துக்கு 1.5 இன்ச். ஓகேங்களா? அதுவே ஷோல்டருக்கு அளவு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துலையும் நீங்கள் வந்து 9 இன்ச் ப்ளஸ் 1.5 இன்ச் பிடிமானத்துக்கு வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போது இதே இடத்துலையும் ப்ளவுஸோட உயரம் 14.5 இன்ச் மார்ஜின் வச்சுக்கணும். ஸோ ப்ளவுஸுக்கு இந்த மாதிரி மார்ஜின் எப்பவுமே ரொம்ப அவசியமான ஒன்று. ப்ளவுஸோட அமைப்பு இந்த அளவுக்குள்ளே தான் நம்ம எடுக்கணும். இதை தவிர்த்து வந்து அதிகமாகவோ அல்லது கம்மியாகவோ போயிடக்கூடாது. அதற்காகத்தான் சொல்கிறேன், இந்த வடிவமைப்பு கண்டிப்பாக அவசியம். ஓகேங்களா? இப்போது இவங்களோட ப்ளவுஸோட கழுத்து உயரம், பின் கழுத்தோட உயரம் 9 இன்ச். ஓகேங்களா? 9 இன்ச் மார்ஜின் வச்சுக்கிறேன். 9 இன்ச் கழுத்து உயரம் அப்படிங்கிறனால இவங்களுக்கு ஷோல்டர் அளவு 5.25 இன்ச்சு தான் வச்சுருக்கேன். 5.25 இன்ச் போதும். ஓகேங்களா? 5.25 இன்ச் வச்சு கழுத்தோட அகலம் 2.5 இன்ச் வச்சுருக்கேன். ஓகேங்களா? 2.5 இன்ச். இந்த மேலே கழுத்தோட அகலம் என்னதான் 2.5 இன்ச் இருந்தாலும்
கீழே இவங்களோட கழுத்தோட அகலம் 3 இன்ச்சு வச்சிருக்கேன். ஸோ இவங்க வந்து நல்லா கழுத்து இறக்கமா நல்லா அழகா ரவுண்டு வடிவமைப்புல போடக்கூடியவங்க. இப்போ இதை ஒரே நேர்கோட்டில் இந்த மாதிரி மார்ஜின் வச்சிருக்கேன். மேலே 2.5 இன்ச், கீழே 3 இன்ச். ஸோ இதை வந்து இப்படி நம்ம ரவுண்ட் பேசிக்கில் எடுத்துக்கலாம். ஸோ உண்மையிலே சொல்கிறேன், இந்த ப்ளவுஸ் வந்து அவங்களுக்கு வந்து அவ்வளோ அருமையாக ஃபிட்டிங் இருந்தது. ஸோ அதனால தான் இந்த ஒரு கலெக்ஷன் கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் தேவை அப்படிங்கிறனால தான் கொடுக்குறேன் இந்த வீடியோவை. ஸோ இவங்களுக்கு ஆம்கோல் சுற்றளவு, ஆம்கோல் ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா 14.5 இன்ச். ஸோ 14.5 இன்ச் வரும்போது நான் ஆம்கோல் ரவுண்டுக்கு இங்கே பாருங்கள் 5.5 இன்ச்சு பேக் தட்டில் வைக்கிறேன். 5.5 இன்ச் ஓகேங்களா. இப்போ ஷோல்டரோட அளவு நம்ம ஆம்கோல் அளவுக்கிட்டேயும் வைக்கணும். இது 5.25 இன்ச் ஓகேங்களா. இப்போ இந்த வடிவமைப்பை நம்ம மார்ஜின் வச்சுக்கலாம். ஆம்கோல் ரவுண்டுக்கு நடுப்பகுதி 1.5 இன்ச். இதை இப்படி நம்ம வளைவா இந்த வளைவோட சேர்த்துக்கணும் ஓகேங்களா. பர்ஃபெக்டா இருக்குல்ல. இந்த ரவுண்ட் ஷேப் அழகா இருக்கு பார்த்தீங்களா, கழுத்தோட ரவுண்ட் ஷேப் அழகா இருக்கு பார்த்தீங்களா. இதை பேஸ் பண்ணிக்கணும். இப்போ இவங்களுக்கு ப்ளவுஸோட டாட்டோட உயரம் நான் 4.25 இன்ச் வைக்கிறேன். 4.25னா 9 இன்ச்சு மார்பு சுற்றளவு, அதில் பாதி 4.5 இன்ச். இதுதான் இவங்களுக்கு ப்ளவுஸோட டாட்டோட வடிவமைப்பு. சாரி, இந்த இடத்துல வந்து 1/4 இன்ச்சு மட்டுமே வரணும். காலும் அரைஞ்சி அண்ட் டாட்டோட உயரம் 4.25. ஓகே, இந்த அளவு இவங்களுக்கு வந்து ப்ளவுஸு இந்த சைடு சுருக்கம் அண்ட் ஆம்கோல் சுருக்கம், இந்த கழுத்தோட வடிவமைப்பு அப்படியே கிச்சனு ரொம்பவே பர்ஃபெக்டாக அமைஞ்சிருந்தது. ஸோ இந்த அளவுக்கு இந்த மார்ஜின் கண்டிப்பாக அவசியம். இந்த டாட்டோட அளவும் ரொம்ப முக்கியமான ஒன்று, அதனால் இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து வெட்டிக்கலாம். உங்களுக்கு நல்லா புரியபடியா இருக்கணும் அப்படிங்கிறக்காண்டி இந்த வீடியோவை நான் ரொம்பவே ஸ்லோவாக ப்ளவுஸ் வந்து கட்டிங் வெட்டி காட்டுறேன் பாருங்க. இந்த இடத்துல வெட்டும்போது கத்திரி வந்து ரொம்ப அதிகமாக வந்து முன்ன போயிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக நான் எப்படி வெட்டணும் இதே போல் வந்து வெட்டிக்கோங்க. பிடிமானத்துக்கு உண்டான அளவு அண்ட் கழுத்தோட அளவு. ஓகே, இப்போ இந்த அளவுக்கு ப்ளவுஸோட பட்டிக்கோட இந்த நீளத்தை மட்டும் எடுத்துக்கலாம். நம்ம ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பாகம் முன்பாகம் வெட்டிட்டு அதை கேட்ட போல் ரவுண்டு எடுத்துக்கலாம். இப்போ நார்மலாக நம்ம மார்பு சுற்றளவு எந்த அளவு வைக்கிறோமோ அதோட ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து பட்டியோட நீளம் நம்ம முதல்ல எடுத்துக்கணும். ஓகேங்களா, லாஸ்ட்ல பட்டி வெட்டிக்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸு கேட்டது போல ஸ்லீவ்ஸ் வந்து வெட்டிக்கலாமா. கை வெட்டுறதுக்கு முன்னாடி பாருங்க, கரவசத்தை நம்ம ஆப்போசிட் சைட்ல போட்டுக்கணும். இதை மடிச்சு போடும்போது பாருங்க, இந்த ஷேப்ல கரெக்டா மிடில் பகுதி வர்ற மாதிரி மடிச்சு போட்டுக்கணும். நடுப்பகுதியில் இப்படி வந்து நெரிச்சு விட்டுக்கணும். அதுக்கப்புறமா கீழே வரக்கூடிய இந்த பிசுரை நம்ம மார்ஜின் பண்ணிக்கணும். அதுபோல் இது லைனிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறனால உள்ள பிடிமானத்துக்கு 3/4 இன்ச்சு வச்சுக்கணும். இப்போது இந்த ப்ளவுஸுக்கு கை உயரம் 10 இன்ச். 10 இன்ச்சுக்கு பதிலாக நான் 10.5 இன்ச் கை நீளம் வைக்கிறேன். அதுவே ஆப்போசிட் சைட்லேயும் 10.5 இன்ச்சு வச்சுக்கணும். இப்போ கை நீளம் 10.5 அப்படிங்கும்போது
இந்த ஆம்கோல் ரவுண்டுக்கு நான் 3.25 இன்ச்சு வச்சுருக்கேன் ஸ்பேஸ். இப்போ இந்த கைக்கு இவங்களோட முனிக்கை சுற்றளவு 10 இன்ச், அதில் 2ல் 1 பாகம் 5 இன்ச். ஓகேங்களா? இப்போ 5 இன்ச்சு வச்சுருக்கேன். இதே அளவு நான் இங்கே வந்து ஆம்கோலுக்கு பாருங்கள் 5 இன்ச்சு வச்சுருக்கேன் இல்லையா? இங்கே நான் அவங்களுக்கு 6.25 இன்ச்சு வைக்கிறேன் போதும். அதாவது முனிக்கை சுற்றளவை விட நான் வந்து 1.25 இன்ச் அதிகமாக வச்சுருக்கேன். ஆம்கோல் சுற்றளவு இவங்களுக்கு 14.5 அப்படிங்கும்போது அளவை விட 1.25 இன்ச்சு போதும். இப்போ இதை ஸ்கேலோட இந்த ரவுண்டு ஷேப்பில் நம்ம மார்ஜின் வச்சுக்கணும். இந்த மாதிரி உள்ள பிடிமானத்துக்கு 1.5 இன்ச்சு ஸ்பேஸ் வேணும். ஓகேங்களா? கீழேருந்து மேலே வரைக்கும் 1.5 இன்ச்சு ஸ்பேஸ் கம்மியாக இல்லாமல் மினிமம் 1.5 இன்ச்சு வச்சுக்கணும். இப்போ இதில் 6.25 வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ 6.25 வச்சுருக்கோம். இந்த 6.25 பகுதியும் கையோட நடுப்பகுதியும் பாருங்கள் இப்படி சென்டர் மடித்து போட்டுக்கணும். இப்படி மடித்து போடும்போது இங்கே பாருங்கள் இந்த இருக்கக்கூடிய ஸ்பேஸ் ஒன்று போல் இருக்கணும். இப்போது இதுதான் கையோட நடுப்பகுதி நெரிச்சு விட்டுருக்கோம். இதுதான் கையோட நடுப்பகுதி. ஓகேங்களா? இப்போ கையை வந்து முழுமையாக நம்ம மார்ஜின் வச்சுக்கலாம். இப்போ கையோட நடுப்பகுதி நம்ம மார்ஜின் வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ இதுலேருந்து பாருங்கள் இந்த மாதிரி மார்ஜின் வச்சுக்கிறோம். இப்போது இதிலிருந்து இந்த நடுப்பகுதியிலேருந்து 1 இன்ச்சுக்கு முன்னாடி நம்ம கையோட வடிவமைப்பான இந்த ரவுண்ட் ஷேப் எடுத்துக்கணும். இப்போ இதுலேருந்து 1 இன்ச்சுக்கு முன்னாடி கையோட ஆம்கோல் சுற்றளவுக்கு உண்டான அந்த கவர் தட் எடுக்கக்கூடியதை எடுத்துக்கணும். கை வெட்டுறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த அளவுகள் மார்ஜின் வச்சுக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். இப்போ இந்த கையை வந்து நம்ம வந்து வெட்டிக்கலாம். ஒன்றரை இன்ச்சு ஸ்பேஸ் உள்ளே இருக்குது அப்படிங்கிறனால இதுவே நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இதோட அதிகமாக உள்ள பிடிமானத்துக்கு துணி தேவையில்லை. இப்போ பாருங்க, நல்லா நம்ம எப்படி வந்து வடிவமைப்பு கொடுத்துருக்கோமோ அந்த வடிவமைப்பில் கரெக்டாக இந்த இடத்துல ரவுண்ட் ஷேப் எடுத்து இந்த ஷேப் கொண்டு வரணும். இப்போ இவங்களுக்கு ஆம்கோல் சுற்றளவு 14.5 இன்ச்சு இருக்கான்னு சொல்லி பார்த்துடலாமா? கையோட நடுப்பகுதியில் எப்படி அர்க்காத் போட்டுக்கணும், கை ஜாயிண்ட் பகுதியில் ஒரு அர்க்காத் போட்டுக்கணும். இதிலிருந்து இப்போ நம்ம இதை அளந்து பார்த்துக்கலாம். இதை அளந்து பார்த்துட்டு ப்ளவுஸோட பேக் தட்டில் பின் பகுதியில் ஆம்கோல் அளவு சரியாக இருந்தால் பார்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி கொஞ்சம் கரெக்ஷன் தேவைப்பட்டால் பண்ணிக்கலாம். இப்போ இதில் அவங்களுக்கு 14.5 இன்ச்சு இருக்கான்னு சொல்லி பார்த்துடலாமா? பாருங்கள், 15 இன்ச்சு வருது. ஸோ 15 இன்ச்சு ஏன் வந்து எடுத்திருக்கேன்னா, இவங்க சின்ன கை யூஸ் பண்ணலை, நீல கை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்களுக்கு ஆக்சுவலாக 14.5 இன்ச்சு தான் ஆம்கோல் சுற்றளவு வேணும். அதுவே நீலக்கை நம்ம வந்து இப்போ வந்து வெட்டுறோம். நீலக்கை வெட்டும்போது எப்போவுமே கையோட முனிக்கை சுற்றளவு இங்கே இருக்குது. இங்கே வந்து அதிகமாக அழுத்தம் கொடுக்கும். ப்ளவுஸ் போட்டு நம்ம ப்ளவுஸ் யூஸ் பண்ணும்போது கை வந்து அழுத்தம் கொடுக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த முனிக்கை சுற்றளவு என்ன வைக்கிறோமோ இந்த அளவு விட நார்மலாக வைக்கிறத விட இது வந்து டைட்டாக இருக்கிறதுனால இந்த ஆம்கோல் அளவு கை வந்து மேலே ஏறி வராது. ஆம்கோல் வந்து டைட் கொடுக்கும். இந்த முனிக்கை சுற்றளவு கீழே இழுக்கிறதுனால இந்த ஆம்கோல் மேலே ஏறாது. அதனால் நம்ம ஆம்கோல் ரவுண்டை மட்டும் 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம். ஓகேங்களா? அதனால தான் உங்களுக்கு முழுமையாக வெட்டிட்டு சொல்கிறேன். பாருங்கள், முதல்ல சொல்லியிருந்தால் உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. ஸோ 14.5 இன்ச்சு ஆம்கோல் சுற்றளவு, ஆனால் நான் 15 இன்ச்சு வச்சுருக்கேன். இந்த 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா நீலக்கை வெட்டும்போது மட்டும் இந்த ஆம்கோல் சுற்றளவு வந்து நம்ம சேர்த்து வச்சுக்கணும். சின்ன கை வெட்டும்போது 14.5னா 14.5 வந்தால் போதும். அதாவது முனிக்கை சுற்றளவை விட
இந்த இடத்துல வந்து 1.5 இன்ச்சு மட்டும் சேர்த்து வச்சா போதும். முனிக்கை சுற்றுல 5னா இங்கே 6.5 இன்ச்சு வச்சா போதும். இதோட அளவு ஒரு கையோட நீளம் 5.5, 6, 6.5 இன்ச்சு வரைக்கும் இந்த அளவு வந்து பொருந்தும். 8 இன்ச்சு 9 இன்ச்சுக்கு மேலே இந்த அளவு வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. அதனால வந்து உங்களுக்கு வந்து ஆம்கோல் வந்து நெருக்கடி இல்லாமல், டைட் இல்லாமல், ரொம்பவே க்ரீப் இல்லாமல் ஃப்ரீயாக வந்து கை வந்து மூவ்மெண்ட் கிடைக்கும். அதனால தான் இந்த அளவுகளை வெட்டிட்டு உங்களுக்கு என்ன காரணங்கிறத சொல்கிறேன், நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. இப்போ இந்த ஆம்கோல் சுற்றளவு சரியாக இருக்கான்னு சொல்லி பார்த்துடலாமா? சைடு பிடிக்கக்கூடிய இடம் ஆம்கோல் ரவுண்ட். இப்போ ப்ளவுஸில் சைடு அர்க்காத்து, ப்ளவுஸோட நடுப்பகுதி. இப்போ இந்த ரெண்டையும் பாருங்கள், இந்த அர்க்காத்தும் இந்த கையோட அமைப்பையும் ஒன்றா சேர்த்து வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், கரெக்டாக பிடிமானம் ஷோல்டரில் 1/4 இன்ச்சு பாயிண்ட் அளவு, அது போக அரைக்காத்தும் இந்த அளவும் கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இப்படி தான் நீலக்கை வெட்டும்போது நம்ம வந்து ஆம்கோல் சுற்றளவு கேட்டது போல் கையோட ஆம்கோல் ரவுண்டு வந்து கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த ப்ளவுஸுக்கு உண்டான முன்பாகம் வெட்டிக்கலாம். ஓகே, அதற்கு முன்னாடி இந்த ப்ளவுஸோட இந்த கவர் தட்டு வந்து வெட்டிக்கலாமா? நான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஸோ என்னோட அனுபவத்தில் நான் பட்ட விஷயங்களை, நான் பண்ண கரெக்ஷன் திரும்பவும் உங்களுக்கு வந்துடக்கூடாது என்பதற்காகத்தான் இப்படி முழுமையாக வந்து உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இந்த மாதிரி ஷேப்பில் வரும். இதை வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதற்குண்டான ப்ளவுஸ் முன்பாகம் நம்ம வந்து வெட்டிக்கலாம். முன்பாகம் வெட்டும்போது எப்போவுமே கை வெட்டிட்டு அதற்கு அடுத்து வரக்கூடிய இந்த பகுதி தான் இந்த கிராஸ் நம்ம இழுக்கும்போது பாருங்கள், இந்த மாதிரி டபுளாக நல்லா மடிஞ்சிருக்கணும். இதுதான் முழுமையான கிராஸ். ஸோ இந்த கிராஸில் நம்ம வந்து இப்போ போட்டுக்கலாம். ப்ளவுஸோட முன்பாகம் நம்ம வந்து வெட்டுறதுக்கு முன்னாடி இந்த ப்ளவுஸோட பின்பாகத்தோட அளவு வந்து ஃபுல் மார்ஜின் நம்ம வந்து வச்சுக்கணும். ரொம்பவே அவசரப்படக்கூடாது. நம்ம தேவைக்கேற்ப ப்ளவுஸை வந்து மெட்டீரியலை, துணியை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி சுற்றி விட்டு அதற்கேற்றப்ப நம்ம வந்து மார்ஜின் வச்சுக்கலாம். ஸோ ப்ளவுஸோட கட்டிங்க்கு நம்ம அப்படி தான் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த ஆம்கோல் அளவு எந்த இடத்துலையும் வந்து அளவு வந்து மாற்றிடக்கூடாது, மாறுதல் வந்துடக்கூடாது. ஓகேங்களா? கழுத்தோட அளவு. ஓகேங்களா? இவங்களுக்கு இப்போது இவங்களுக்கு ப்ளவுஸ் முன் கட்டிங்கோட உயரம், ப்ளவுஸ் முன் உயரம் வந்து பார்த்திங்கன்னா 13 இன்ச். நம்ம இப்போது 13 இன்ச்சுன்னா இப்போ பாருங்கள், ஷோல்டர்லேருந்து அளவு வைக்கணும். 13 இன்ச்சுனா 1/2 இன்ச்சு சேர்த்து 13.5 இன்ச்சு நம்ம வந்து வைக்கணும். ஏன்னா இது கிராஸ் கட்டிங் அப்படிங்கிறனால முன் உயரம் எந்த அளவு இருக்கோ அதோட அதிகமாக இருந்தால் போதும், 13.5 இன்ச். ஸோ இதுலேருந்து நம்ம ப்ளவுஸோட முன்பதிக ரவுண்டு ஷேப்புக்கு 1.5 இன்ச்சு கம்மி பண்ணி 12 இன்ச்சு வச்சுக்கணும். இப்போ இவங்களுக்கு முன் கழுத்தோட உயரம் 7 இன்ச், அதையும் மார்ஜின் வச்சுக்கணும். இப்போ 13.5 இன்ச் நம்ம முன் கட்டிங்கோட உயரம் வந்துச்சுன்னா இவங்களுக்கு ப்ளவுஸில் சைடில் பாருங்கள் 5.5 இன்ச்சு வந்தால் போதும். இது எதற்காக அப்படிங்கிறத இந்த ப்ளவுஸை வடிவமைப்பு முழுமையாக வடிவமைப்பு பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இவங்களுக்கு சென்டர் டாட்டோட அளவு பாருங்கள் 3.25 இன்ச்சு வைக்கிறேன். 3.25 போதும். இதே அளவு நம்ம ஷோல்டர்லையும் ஃபாலோ பண்ணணும், 3.25. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த பேக் தட்டை எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த சென்டர் டாட் வரக்கூடிய இடத்த நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இப்படி மார்ஜின் வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துலையும் மறுபடியும் 13.5 இன்ச்சு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். இது சரியாக தான் இருக்குது, அதனால் இப்படி ஒரு ஜஸ்ட் மார்ஜின் வச்சுக்கணும். இந்த மார்ஜின் வந்து நம்ம டாட் பிடிக்கக்கூடிய அளவு வைக்கிறதுக்காக. இப்போ இவங்களுக்கு டாட்டோட அளவு 1.25 + 1.25. ஓகேங்களா? இவங்களுக்கு டாட்டோட உயரம் 2.25. ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து 2.25 வச்சுருக்கோம் இல்லையா,
இதுலேருந்து 1/2 இன்ச்சுக்கு மேலே இங்கே 1 இன்ச்சுக்கு உள்ள இந்த நடு டாட். ஓகேங்களா? இப்போ சென்டர் டாட்லேருந்து 2 இன்ச்சுக்கு மேலே அளவு வச்சு இங்கே ஆர்ம் ஹோல் டாட். ஓகே, இப்போ இந்த அளவை இப்படி வச்சுக்கணும். இப்போ ஒரு முக்கியமான விஷயம் கவனிங்க. இப்போ சென்டர் டாட்டுக்கு நம்ம மார்ஜின் வச்சிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துக்கு இந்த ஸ்கேல் பாருங்க, இந்த ஸ்கேல் இப்படி வைக்கணும். அதுக்கடுத்து சென்டர்லேருந்து சைடில் வச்சுக்கூடிய அளவில் இந்த ஸ்கேல் இப்படி வைக்கணும். இது எதற்காக அப்படிங்கிறத இப்போ நான் திரும்ப சொல்கிறேன். கழுத்தோட அகலம் மேலே நம்ம 2 இன்ச்சு 2.25 வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ இதுலையும் பாருங்க கழுத்தோட அகலம் கீழே 3 இன்ச்சு வச்சுக்கணும். இவங்க வந்து முன்கழுத்து பின் கழுத்து ரெண்டுமே நல்லா அகலமாக வடிவமைப்பு ரவுண்டாக போடுறாங்க. அதனால தான் இந்த அளவுக்கு நான் சஜஷன் பண்ணுறேன். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போது இதையும் நேர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ இவங்களுக்கு கழுத்தோட வடிவமைப்பு பாருங்கள் இந்த மாதிரி இந்த ரவுண்ட் ஷேப் வரும். இப்போ இவங்க ப்ளவுஸ் போடும்போது இந்த அளவு வைக்கும்போது அவங்களுக்கு கழுத்தோட வடிவமைப்பு சூப்பராக இருக்கும். இப்போ இவங்களுக்கு நான் ஏற்கனவே இந்த சைடு லூஸ் அண்ட் கழுத்து லூஸ், இந்த லூஸ் எல்லாம் வருது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதற்கு நான் என்ன பண்ணினேன் அப்படிங்கிறதையும் இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நார்மலாக யூஸ்வலாக இவங்களுக்கு இந்த ஷோல்டர் லூஸ் வர்றதுக்கு நான் எதுவுமே பண்ணலை. இவங்களுக்கு கழுத்து லூஸ் மட்டும் தான் வருதுன்னு சொல்லி சொன்னாங்க, ஷோல்டர் லூஸ் கிடையாது. அதனால இந்த டாட் வருது இல்லையா, இந்த டாட் வரக்கூடிய இடத்துல சின்னதாக ஒரு 1/4 இன்ச்சு கிராஸ் பண்ணிக்கிட்டேன். அதை தவிர்த்து நான் வேறு எதுவுமே பண்ணல. யூஸ்வலாக நம்ம ப்ளவுஸ் வெட்டும்போது இந்த கீழே வந்து இந்த ரவுண்ட் ஷேப் வடிவமைப்பு வந்து நம்ம வந்து கொடுப்போம். இவங்களுக்கு வந்து ப்ளவுஸு கப் சைஸ் இந்த லூஸ் இருக்குது, ஃபிட்டிங்கே இல்லை, க்ரீப்பே இல்லை, ரொம்ப லூஸாக தொலைன்னு இருக்குது அப்படின்னு சொன்னனால இந்த ரவுண்ட் ஷேப் நான் வந்து அதை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த வி ஷேப் கொண்டு வந்துட்டேன். இந்த வி ஷேப் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து கப் சைஸ் வந்து இறங்காது. இந்த வி ஷேப் இந்த டாட் பிடிக்கும்போது கப் ஷேப் வந்து நம்ம நல்லா மேலே ஏற்றி கொடுக்கும். அப்போ வந்து அவங்களுக்கு வந்து இந்த கப் ஷேப் லூஸ் இருக்காது, அதே போல் சைடு லூஸும் இருக்காது. நம்ம இந்த இடத்துல வந்து கழுத்துக்கிட்ட இந்த கிராஸ் பண்ணனால இவங்களுக்கு இந்த கழுத்து லூஸ் இருக்காது. இவங்களோட கழுத்தோட அளவு என்னதான் அகலமாக இருந்தாலும் இந்த ஷேப் நம்ம வந்து வி ஷேப் கொடுக்கும்போது இங்கே க்ரீப் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஷோல்டர்லையும் க்ரீப் கொடுக்கும். இந்த க்ரீப் அண்ட் இந்த 2 க்ரீப் சேர்ந்து கிச்சுன்னு வரும்போது இவங்களுக்கு இந்த ஷோல்டர் லூஸே கண்டிப்பாக வரலை. ஸோ இந்த ப்ளவுஸோட அமைப்புக்கு இந்த அளவுக்கு இப்படி நீங்கள் வந்து மார்ஜின் பண்ணி வெட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து ஷோல்டர் லூஸுங்கிற வேலையே இருக்காது, அந்த பேச்சுக்கே இடம் இருக்காது. இதுதான் முக்கியமான காரணம். இப்போ நம்ம இதை வந்து வெட்டிக்கலாம். ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ட்ரையல் ப்ளவுஸ் தான் நான் வந்து வெட்டி தைச்சி கொடுத்தேன். ஸோ அது சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ திரும்பவும் ஒரு 10 ப்ளவுஸ் வரைக்கும் ஸ்பேர் இருக்குது. இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு அளவு வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நம்ம அளவு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கட்டிங் உங்களுக்காக. அப்படிதான் கழுத்தோட வடிவமைப்பு பாருங்க, ரவுண்ட் ஷேப் அழகா. கத்திரி வந்து அவசரப்படாமல் மெதுவாக வெட்டணும். இந்த இடத்துல நிறைய பேரோட சந்தேகம் வாட்ஸ்அப்பில் இதுதான் கேட்டிருந்தீங்க. அதனால தான் இந்த இடத்த வந்து ரொம்பவே மெதுவாக உங்களுக்கு வெட்டி காட்டுறேன். இப்போ இந்த டாட்டோட அமைப்பு சென்டர் வந்து வி வருது, அதுதான் சென்டர் அண்ட் பிடிமானம் அண்ட் இந்த பக்கம் பிடிமானம். ஓகேங்களா? இப்போ இந்த ப்ளவுஸுக்கு உண்டான கீழே பட்டியோட வடிவமைப்பை வந்து நம்ம வந்து வரைஞ்சி வெட்டிக்கலாம். ஓகேங்களா? பட்டியோட நீளம் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே வந்து மார்ஜின் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதில் வந்து பாருங்கள், இதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக மார்ஜின் வச்சுக்கலாம். இந்த மார்ஜின்லேருந்து இந்த பக்கம் பட்டியோட வடிவமைப்பு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ டாட் பிடிக்கக்கூடிய இடம், இந்த 2 டாட்டையும் ஒன்றா வந்து சேர்த்துக்கணும்.
சேர்த்துட்டு இந்த பிளேஸை இப்படி விடணும். இப்படி விட்டுட்டு இந்த இடத்துக்கு பாருங்க. ஓகேங்களா? இப்படி நீங்கள் வைக்கும்போது இந்த டாட்டோட அளவு வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி மடித்து போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஷேப் உங்களுக்கு என்ன தேவைங்கிறது கிடைக்கும். பட் இவங்களுக்கு கப் ஷேப் வந்து இறங்கிடக்கூடாது, நல்லா வந்து க்ரீப் வேணும் அப்படிங்கிறனால இதுக்கேற்ற மாதிரி பட்டி வெட்டணும். முன்பாக வெட்டணும். இந்த முன்பாகத்துக்கேற்ப இந்த பட்டியோட அமைப்பும் கண்டிப்பாக இதே போல தான் இருக்கணும். இப்படி தான் நீங்கள் வெட்டணும். இப்படி வெட்டாட்டி நீங்கள் வேறு ஏதாச்சும் மாற்றம் பண்ணி வெட்டினீங்கன்னா கப் ஷேப் இறங்கிடும் அல்லது ரொம்ப டைட் ஆகிடும். ஸோ இந்த அமைப்புக்கு இப்படி தான் வெட்டணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இங்கேயும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, சைட்லேயும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. இப்போ வந்து கரெக்டான நம்ம மார்ஜின் வச்சுட்டோம். இதை வந்து நம்ம வந்து இப்போ வெட்டிக்கலாம். இதை வெட்டிட்டு இந்த ப்ளவுஸுக்கு பட்டியோட உயரம் எவ்வளோ வருது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இது சைடு. இப்போ பாருங்க, உங்களுக்கு வச்சு காட்டுறேன். பாருங்க, எந்த இடத்துலையும் உங்களுக்கு வந்து பிளைனே தெரியல. இந்த மாதிரி பட்டிய வடிவமைப்பு கொடுத்தாதான் உங்களுக்கு வந்து கப் ஷேப் இறங்காம நல்லா அழகா வந்து க்ரீப்போட கழுத்தும் லூஸ் இல்லாம ஷோல்டர் லூஸ் இல்லாம வந்து அமையும். இந்த அமைப்பை வந்து மாத்திராதீங்க, எக்காரணத்தை கொண்டு மாத்திராதீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பிளவுஸுக்கு இப்போ பட்டியோட உயரம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். முன்பாகம் பின்பாகம் ரெண்டு ஒன்று போல் வச்சு பார்த்துக்கணும். கரெக்ஷன்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கணும். கரெக்ஷன்ஸ் எதுவுமே இல்லை, சும்மா சின்ன சின்ன பிசுறு மட்டும் தான் இருக்குது. இதை வந்து கண்டிப்பாக ப்ளவுஸோட பின்பகுதியை வச்சு பார்த்துட்டு இதை நம்ம வந்து வச்சு கரெக்ஷன் இருந்தால் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணிக்கணும். இப்போ சைடில் பிடிமானத்துக்கு உண்டான அளவு பார்த்தீங்கன்னா இந்த பட்டியோட உயரம் மேலே பட்டியோட பிடிமானத்தோடு சேர்த்து 1/4 இன்ச்சு பாயிண்ட் இந்த உயரம் வைக்கும்போது பாருங்கள் 3.25 இன்ச்சு வருது. ஸோ இங்கேயும் பிடிமானத்தோடு சேர்த்து 3.25. ஓகே, இப்போ சைடில் எந்த அளவு வருதோ அதோட 1/2 இன்ச்சு கம்மி பண்ணிக்கிறேன் நான். சைடில் 3.25, இங்கே வந்து 3.25. ஓகேங்களா? இதுதான் இந்த ப்ளவுஸுக்கு பட்டியோட நீளம். உள்ள பிடிமானத்துக்கு 1 இன்ச்சு ஸ்பேஸ். ஓகேங்களா? ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த ப்ளவுஸுக்கு உண்டான அமைப்பு. இப்போது இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரி முன்னாடி வந்து எப்படி ஸ்டார் கழுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போது ஒரு நிமிஷம் பொறுங்க. இந்த ப்ளவுஸோட பின் கழுத்தை நான் வந்து வெட்டிக்கிறேன். வெட்டும்போது பாருங்கள், கவனமாக இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் அழகாக வெட்டிக்கணும். ஓகேங்களா? இப்போ இதுக்கு நம்ம முன்கழுத்து ஸ்டார் கழுத்து வைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, நீங்கள் பாருங்கள், ஆல்ரெடி நம்ம ரவுண்ட் ஷேப்பு வடிவமைப்பு நம்ம வந்து வெட்டிட்டோம். நம்ம ஸ்டார் அப்படிங்கும்போது பாருங்கள், இந்த இடத்துல எந்த ஒரு மாற்றமும் செய்வேனா, இந்த கிராஸ் வருது பார்த்தீங்களா, இந்த கிராஸ்ல இருந்து பாருங்கள் இப்படி இந்த பகுதியை நேராக வெட்டி இதை நேர் பண்ணிட்டோம்னா இந்த ப்ளவுஸுக்கு உண்டான ஸ்டார் கழுத்து உங்களுக்கு வந்து ரெடி. ஓகேங்களா? ஸோ பட் என்னோட கஸ்டமருக்கு ஸ்டார் நெக் இல்லை, அவங்களுக்கு ரவுண்ட் நெக்கு தான். ஸோ இதே அளவுக்கு உங்களுக்கு ஸ்டார் நெக் வேணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த கழுத்தோட வடிவமைப்பில் பாருங்கள், கீழே 1/4 இன்ச்சு இறங்கியிருக்கணும் அண்ட் இந்த ஸ்ட்ரெயிட்லேருந்து 1/4 இன்ச்சு மேலே ஏறி இருக்கணும். இதை ஸ்ட்ரெயிட் பண்ணி இதை வெட்டிக்கோங்க. உங்களுக்கு வந்து அழகாக வந்து ஸ்டார் நெக் வந்து அமைஞ்சிரும். அதை தவிர்த்து நீங்கள் வேறு எதுவும் செய்ய தேவையில்லை. ஓகேங்களா? இப்போது இந்த ப்ளவுஸில் ஸோ ஃபிட்டிங்கான அளவுக்கு ஷோல்டர் லூஸ், சைடு லூஸ் அண்ட் கப் சைஸ் க்ரீப்பாக லூஸ் இல்லாமல் எப்படி 36 இன்ச் சைஸ் ப்ளவுஸ் வெட்டணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டேன். இந்த வீடியோ சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் இதை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்கள்.
ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்து இப்போ வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பட்டதுன்னு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த வீடியோக்குள்ள நான் சொன்ன விஷயங்கள் என்னென்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னென்ன ப்ராப்ளம் உங்களுக்கு இருந்தது அப்படிங்கிறதையும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை பதிவிடுங்க. அது மட்டும் மேலும் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி 82 48 11 51 06 அப்படிங்கிற என்னோட அலைபேசி இருக்கு. உங்களுடைய கேள்விகள், சந்தேகங்கள் அல்லது வேறு எந்த சந்தேகம் எதுவா இருந்தாலும் வாய்ஸ் மற்றும் குறுஞ்செய்தி அனுப்பி வைங்க. நிச்சயமா உங்களுக்கு நீங்க கேட்ட கேள்விக்கான விடை உங்களுக்கு வீடியோவாக வரும். இது 100% உறுதி. ஸோ இந்த வீடியோவை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இதே போல வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.